ஆதிக் ரவிச்சந்திரன் மாக்கானனி திரைப்படத்தை தொடர்ந்து அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தை இயக்கி வராரு. இவரதுல அஜித் 3 கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. திரைப்படத்தில் திரிஷா கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இவரோட சுனில் நஸ்லின், பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் மற்றும் ஜோகி பாபு முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சு வராங்க. படத்தின் இசையை தேவி ஸ்ரீ பிரசாத் மேற்கொள்கின்றார். இந்நிலையில படத்தின் பின்னணி இசையை ஜிவி பிரகாஷ் குமார் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை ஜிவி பிரகாஷ் அவரது எக்ஸ் பக்கத்தில் ரசிகர்களின் கேள்விக்கு பதிலளித்து அதனை உறுதி செய்துள்ளார். இந்நிலையில சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இது குறித்து சுவாரஸ்ய தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார். 2 பெரிய படங்கள் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் மியூசிக் பண்றேன்னு. அது மேபி அதோடைய அப்டேட் சீக்கிரமா வரும். அது வந்து அஃபிஷியலா அந்த கம்பெனி சொல்லணும், அப்போ அது வரும். பட் எல்லாமே பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஸ்டார்ஸ். ஸோ அது வரும்போது அந்த ஃபேன்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த ஆக்டருடைய தீம் மியூசிக் உடைய ஒரு பயங்கரமான தீம் மியூசிக் பண்ணிட்டு இருக்கோம். நானும் ஒரு இப்போ யங் சென்சேஷனல் ஒரு டைரக்டரும். ஸோ கண்டிப்பா அந்த ஃபேன்ஸோட ரிங்டோன்ஸ் மாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் அப்டேட். இந்த அப்டேட் எங்களுக்கு போதும். இது கொடுத்துருங்க, இதெல்லாம் அவங்க கிட்ட போய் சேர்த்துருங்க, கொண்டு போய். இதே போல இன்னும் பல காணொலிகளை பார்க்கணும்னா நம்ம பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.